ஃபஸ்ட்டு மைண்ட் ரீடிங் யாரை நம்ம பண்ணணும்? நம்மளை தான் பண்ணணும். நாளைக்கு நீங்கள் என்ன நடக்கணும் அந்த விஷயம் மைண்ட் ரீடிங் பண்ணணும். மைண்ட் ரீடிங்லேயே மைண்ட் கண்ட்ரோலும் வர ஆரம்பித்தோம். இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு நிறைய காம்படிஷன் இருக்குது அந்த வேலையில். அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும், எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு அதாவது எந்தவித குவாலிஃபிகேஷனும் இல்லை, ஆனால் வேலை கிடைக்கணும்னு நினச்சாலாம் கிடையாது. எனக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது, ஆனால் அது காம்படிஷன் நிறைய இருக்குது, எப்படி பண்ணுவீங்க? சிம்பிளான விஷயமே அதான். பேச சொல்ல அவரோட கண்களை பார்க்கக்கூடாது, அவரோட புருவ மத்தியை கவனிக்கணும். சார் ஏன் சார் புருவ மத்தி பார்க்கணும்? ஆஜினா சக்கரைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நாங்கள் சக்கரை யோகா மூலியமாக சொல்கிறேன். ஆஜினா அந்த சக்கரை புருவ மத்தியில் தான் என்ன நடக்கும்? ஒருத்தரை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அங்கே தான் இருக்கும். நீங்கள் அதை நம்ம இயல்பாகவே யாரோட கண்ணையும் பார்க்க மாட்டோம், உடலை பார்த்து தான் பேசுவோம். நீங்கள் இயல்பாகவே நீங்கள் கண்ணை பார்த்து பேசினாலே 80% உங்களுக்கு மார்க் அடிச்சிடும். இயல்பாகவே அவங்க ஒரே வார்த்தை கேட்குறாங்க, எங்கேயும் பார்க்க மாட்டாங்க, உங்களை தான் பார்க்க ஆரம்பிப்பான். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அவங்க கண்ணை கூட பார்க்கக்கூடாது, அவங்க மூக்கூட இந்த நேரத்தில் நீங்கள் உத்து பார்த்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் அதுதான். என்ன ஒன்றா பேசலாம். என்ன நடக்குன்னா இயல்பாகவே அவங்களுக்கு உங்களை ரிஜெக்ட் கூட பண்ணிட்டோம். இயல்பாகவே உங்கள் மைண்ட் செட்டில் அவங்க மைண்ட் செட்லேயே இருப்பீங்க. இன்றைக்கி கிடைக்கிற வேலை ஒரு சாதாரண வேலையாக இருந்தால் கூட அடுத்த ஜாபுக்கு உங்களை கண்டிப்பாக பர்ஃபெக்ஷன் பண்ணி எடுத்துருவாங்க. இதுதான் மைண்ட் ரீடிங். ஒருத்தர் இயல்பாகவே மைண்ட் ரீடிங் பண்ணிடலாம், உங்களை மறக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு எப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கலனா கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடச்சிக்கினே இருக்கும். எங்கன்னா ஒரு ஆஃபீஸில் பார்ப்பீங்க, எங்கன்னா ஒரு இடத்துல பார்ப்பீங்க. அப்படி என்ன நடக்குன்னா எங்கன்னா ஒரு பத்திரிகையில் கூட உங்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சுன்னா, இவன் நம்மளுக்கு கிடச்சிருப்பான், அன்றைக்கி விட்டுட்டு நம்ம ஃப்யூச்சரில் நல்லா இருந்துட்டு நம்ம கம்பெனி டெவலப் பண்ணுறது. நீங்கள் அந்த வேலையில் போய் செய்து அந்த வேலையில் கிடைக்கிற உங்களுக்கு பெனிஃபிட்டால் நீங்கள் பெரிய ஆளாக நினைப்பீங்க. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது மாதிரி ஒரு சூப்பரான ஆள், நல்ல நேர்மையான ஆள் நம்மளுக்கு கிடைக்காத போச்சுன்ட்டு அவங்க உங்களை ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் மைண்ட் ரீடிங். புரியுதுங்களா? ஒருத்தரோட மைண்டை இதுதான் ரீட் பண்ணி செயல்படுத்துறது தான் மைண்ட் ரீடிங். இதை நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தான் செய்தாங்க. இந்த விஷயத்தை நம்ம அப்படி தான் அவங்க கற்பனை. அந்த காலத்தில் பேனாவும் கிடையாது, எந்தவித பேப்பரும் கிடையாது, கற்பனையில் தான் அவங்க மைண்ட் ரீடிங் பண்ணிவிட்டு கோவிலையே மனசில் தான் கட்டி பூஜை பண்ண காலம்லாம் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விஷயத்தை. சேரன் சோழன் அந்த மன்னரோட பேர்கள் அவர் பல ஆயிரம் கோடி குத்து கோவிலை கட்டினா கூட சிவபெருமான் வரேன்னு சொன்னதுக்கு அவரோட கோயில் கூட கட்டாத, இல்லை உன்னோட ஒரு பக்தர் இருக்கிறான், அவனோட கோவிலுக்கு தான் போவேன் அப்படின்னு. அவங்களும் இந்த நாளில் கும்பாபிஷேகம் வச்சுக்கிறேன், அதுக்கு தான் நான் போவேன்னு. இன்னும் நம்மளுக்கு தெரியாது இந்த நாட்டில் யார் கும்பாபிஷேகம் பண்ணுறான்னு. போய் பார்த்தா ஒருத்தனை ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு ஒரு பூசாரி மனதிலே கோவில் கட்டியிருக்கான். அப்போ இது என்ன தெரியுது? நீங்கள் மனசால நீங்கள் ஒரு விஷயத்தை 100% எஃபெக்ட் போட்டு செய்தீங்கன்னா அது சக்ஸஸ். அதுதான் உங்களுக்கு மைண்ட் ரெடி.